கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வசனங்கள் ஒரு தடவை ஒரு வசனத்தை வாசித்தா ஒரு மாதிரி ஒரு அர்த்தம் செய்யும் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு தடவை வாசித்தா இன்னொரு மாதிரி அர்த்தம் செய்யும் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரே வசனத்தை எத்தனை பேர்னாலும் எடுத்து என்ன செய்யலாம், பேசலாம். எங்கள் வீட்டில் என்னுடைய வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, ஒரு பைபிள் தான் பாரு, இந்த ஐயர் மாதிரி எவ்வளோ வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆச்சரியமாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதுபோல் ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யும், அது அந்த தேனை போல் என்ன செய்யும், அவ்வளோ சித்திப்பாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ தேன் நம்ம சாப்பிட்ருப்போம், ஆனால் இப்போ தேனுன்னு நம்ம சொன்னாலே நமக்கு என்ன செய்யுது, அது சித்திப்பு வாசல் என்ன செய்யுது, நம்முடைய நினைவுக்கு வருகிறது. அதுபோல் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமுள்ளதாக மட்டும் இல்லை, நமக்கு அது இன்பமாகவும் என்ன செய்யணும் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்யும், உண்மையாகவே நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு எழுதி தந்த ஒரு கடிதம். அவர் என்ன செய்தார், வானத்துலேருந்து பரலோகத்துலேருந்து நமக்கு கடிதம் எழுதி வச்சுருக்காரு, தந்திருக்காரு. நான் கல்லூரியில் படிக்கிற காலங்களில் என்ன செய்வேன், இங்கே அப்போல்லாம் அந்த ஃபோன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை 1965 வருடம். அப்போ என்ன செய்வாங்க, லெட்டர் தான் வரும். இங்கேருந்து லெட்டர் வந்தாச்சுன்னா ஒரு தடவை வாசிடுவேன், திரும்ப திரும்ப வாசிக்கிட்டே என்ன செய்வேன் இருப்பேன். தெரிஞ்ச விஷயந்தான் இருக்கும் அதில், ஆனாலும் திரும்ப திரும்ப அதை வாசிக்கிறதில் ஒரு சந்தோஷம். அப்பா அம்மா நம்மகிட்ட நேரில் பேசுகிற மாதிரி. ஏன்னா நான் ரொம்ப ஹோம் சிக்கார ஆள். ஏன்னா அப்பா அம்மா விட்டு பிரிக்கிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டம், காய்ச்சலே வந்துடும், அப்படி ஒரு ஆள். ஆனால் அந்த அவங்களுடைய கடிதங்களை வாசிக்கும் பொழுது அவங்கள நேரில் பார்க்கறது போகிற ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் இருக்கும். உண்மையிலேயே நம்ம ஆண்டவரை நேசித்தோம்னா அவர் தந்திருக்கிற இந்த கடிதத்தை, இந்த வேதத்தை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்படி தானே, நம்ம யார் மேலே அன்பாக இருக்கிறோமோ அவங்கள நம்ம அதிகமாக நினைப்போம், அவருடைய பொருள்களை நம்ம என்ன செய்வோம், வாஞ்சிப்போம். அதான ஒரு முக்கியமான காரியம். அதுபோல் நீங்களும் என்ன செய்யணும், கட்டாயமாக அந்த வேதத்தை என்ன செய்யணும், வாஞ்சிக்க வேண்டும். அடிக்கடி நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கணும், அதை என்ன செய்யணும், சுவாசிக்கணும். நம்ம மூச்சு விடுறத நம்ம யோசித்து மூச்சு விடுறோமா, இல்லை, அது தன்னாலே நடக்கும். அதே போல் என்ன செய்யணும், நடக்கணும். இன்றைக்கு நாம் ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடியவங்க என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யணும் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும். கோயிலுக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் நல்லாவே தெரியும். ஆனால் நாம் வெறுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய அந்த உலகத்தில் என்ன செய்யுது, எல்லாரும் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை செய்து விடவே முடியாது, செய்யக்கூடாது மட்டும் இல்லை, செய்யவே முடியாது. அப்படி இருக்கணும். அது என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதியான தன்மை நம்மகிட்ட என்ன செய்யணும் வேணும். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, யாரும் செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யணும் சொல்லணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு என்ன செய்யணும் காணப்படணும். அது என்னன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நாம் ஆண்டோர்களாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்தை எடுத்து பாருங்கள். யாராவது ஒரு வாசிங்க, தெரிந்த வசனம் தான். பாருங்கள், மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றலாம். ஒவ்வொருத்தருக்கும் சிலுவைன்னு சொன்னாலே பாடு அப்படிங்கிறதான் ஒரு யோசிப்போம். சிலுவைனாலே ஆண்டவர் எனக்கு வந்து சிலுவை தந்திருக்காரு அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, கஷ்டம் இருந்தால் கூட அது என்ன செய்யுது, ஆண்டவர் நம்மளை சுமக்க வச்சுருக்காருன்னு சொன்னால் அதை சுமக்கத்தக்கதானே எதையும் தந்திருப்பார், பலனையும் என்ன செய்வார் தருவார். ஒவ்வொருத்தருக்கும் கேட்டாச்சுன்னா வண்டியாக எல்லாரும் பேசுவோம், எங்கள் வீட்டில் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி தானே, யாருக்கும் பாடு இல்லாதவங்க கிடையவே கிடையாது. அப்படி தானே, அம்பானிலேருந்து அதானி வரைக்கும் அப்படி தானே, எல்லாருக்கும் பிரச்சனை தான். அப்படி தான் நமக்கு நமக்களவுலான பிரச்சனைகள் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்களுக்கு அதுக்கு தக்கதான பிரச்சனைகள் என்ன செய்யும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், பின்பற்றணும். அப்போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாக, அது கஷ்டமோ நஷ்டமோ அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் பின்னால் என்ன செய்யணும் போகணும். கஷ்டம் வந்துட்டு அதனால் நான் ஆண்டவர் பின்னால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கவே கூடாது.